இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல fourth ஓகேங்களா. எக்ஸாமைன் if the following is a perfect square இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது எப்படி பார்க்கறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 75 இருக்கு இல்லையா, இந்த 75-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. எப்படி ஃபேக்டரைஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் இதுக்கு டெட் எண்ட் நம்பர் பார்க்கணும், லாஸ்ட் டிஜிட் அதாவது யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா அதை பார்க்கணும், ஒன்ஸ் டிஜிட்டை. இந்த 725ஓட ஒன்ஸ் டிஜிட் என்ன, அதாவது லாஸ்ட் டிஜிட் 5 இல்லையா. ஸோ இதை வச்சு தான் நம்ம அது எந்த டேபிளில் வருதுன்னு ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட்ல 5ல முடிஞ்சிருக்குன்னா அது எந்த டேபிளில் வரும்? 5 டேபிளில் வரும் ஆப்வியஸா, ஆமாவா. ஸோ இந்த இடத்துல 5 போடுங்க, இதை 5ஆல டிவைட் பண்ணுங்க. 725-ஐ 5ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 725-ஐ 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எடுங்க. இந்த நம்பர் 5-ஐ விட பெருசா இருக்கான்னு பாருங்க. ஒரு சிங்கிள் டிஜிட்டை மட்டும் எடுத்து பாருங்க, எஸ் பெருசா இருக்கு. அப்போ அந்த நம்பருக்குள்ளார 5 டேபிள் எந்த நம்பர் வருது? 5 1s are 5. அதை கீழே போடுங்க. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 7ல 5 போச்சுன்னா 2. டிவிஷன் தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த 5ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 5ஐ விட 2 பெருசா இருக்கணும், பட் பெருசா இல்லை, இங்க இருக்கிற நம்பர் சொல்றேன். ஸோ அப்போ அதனால என்ன பண்றேன், இந்த 2 மிச்சம் கம்மியா தான் இருக்குது, சும்மா தான் இருக்குது, அந்த 2-வை கீழே எடுங்க. இப்போ இந்த 2 என்னவா மாறிடுச்சு? 22-ஆ மாறிடுச்சு. அது 5-ஐ விட பெருசா இருக்கு. ஸோ அப்போ 5 டேபிள்ல 22க்கு கீழே என்ன இருக்கு? 5 4s are 20. இப்போ 22லேருந்து 20-ஐ சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 2. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க 5-யும் 2-யும். 2 சின்னதா இருக்கு, ஸோ அது பெருசுப்படுத்தணும். ஸோ அதனால நான் 5-ஐ கீழே இருக்கேன். ஸோ ஓகே, 5 5s are 25. எக்ஸாக்டாகவே சிக்கிடுச்சு. ஸோ 0. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த கோஷன்ட்டை தூக்கி இங்கே எழுதுங்க, 145 அப்படின்ட்டு. ஓகே, அகைன் இந்த 145-ஐ 5ஆல டிவைட் பண்ணுங்க. 145-ஐ 5ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கிறேன், 5-ஐ விட இது சின்னதா இருக்கு. இந்த கேஸ்ல 5-ஐ விட இது பெருசா இருந்தது 7, பட் இந்த கேஸ்ல 5-ஐ விட 1 சின்னது. ஸோ பக்கத்தில் இருக்க நம்பர் சேர்த்து எடுத்துக்கங்க, 14. அப்போ 2s are 10. ஸோ 14ல 10 போச்சுன்னா 4. இந்த 5-ஐ இறக்குறோம். ஏன் இறக்குறோம்? 4 சின்ன நம்பர் 5-ஐ விட, அதனால. ஸோ அப்போ 9 5s are 45. ஓகே, ஸோ இந்த 29 நீங்க போடுங்க. 29 பிரைம் நம்பர், அது எந்த டேபிளையும் வராது, 29 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 29-ஐ இங்கே போடுங்க, 1 போடுங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 725 நீங்க போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 into 5 into 29. இதோ இங்க வந்தது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் போட்டு இன்ட்டு போடுங்க. ரைட், இப்போ இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னா, ஸ்கொயர்னாலே 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேர். இப்போ 5க்கு இன்னொரு பேர் இருக்கா? இங்க ஒரு பேர் இருக்கா? ஆனா இந்த 29 பாருங்க சிங்கிளா இருக்கு. ஸோ எப்பெல்லாம் ஒரு நம்பர் சிங்கிளா இருக்கோ அப்போ 725 இஸ் நாட் அ ஸ்கொயர்னு போடுறது தான். இஸ் நாட் அ ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸ்கொயர்னாலே 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.